ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே மதி லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி சண்டேயில், அதனால் இன்றைக்கி சண்டே விளாக் தான். சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சண்டே சமையல் அப்படின்னா, நாட்டுக்கோழி குழம்பு தான். எதனால் நாட்டுக்கோழி குழம்புனா, எனக்கு என் ஹஸ்பண்டுக்கும் இந்த 2-3 டேஸாகவே ஒரே கோல்டாக இருக்குது. அதனால் நாட்டுக்கோழி எடுத்தோம்னா அதில் சூப் வச்சு சாப்பிட்டா கோல்டு சரியாயிரும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இன்றைக்கி நாட்டுக்கோழி. இன்றைக்கி ஒரே ஒரு டிஷ் தான், நிறையா டிஷ்லாம் கிடையாது. ஒரே ஒரு டிஷ் தான். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நாட்டுக்கோழி செய்கிறதுக்கு தேவையானது வெங்காயம், தக்காளி, பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அப்புறம் நாட்டுக்கோழி மிளகாத்தூள் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இது ஆறட்டும். இது ஆறுற அந்த கேப்பில் நம்ம சிக்கன் நாட்டுக்கோழி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு அதில் நல்லெண்ணெய் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன், நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கலாம். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஊற்றி ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். கடுகுலாம் போடக்கூடாது, டேஸ்ட் நல்லா இருக்காது. சோம்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கறி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நான் மஞ்சள்தூள் சேர்க்கலை. எதனாலனா, நம்ம கறி வாஷ் பண்ணும்போதே மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு, அதனால் மஞ்சள்தூள் சேர்க்கலை. அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் வெங்காயம் வதக்கும்போது பூண்டு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன், இஞ்சி ஆட் பண்ணலை. அதனால் நம்ம கறியோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறப்ப தான் கறி நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அது இல்லாமல் கறியில் இருக்க கவுச்சி ஸ்மெல்லும் எதுவும் இல்லாமல் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அப்படின்னா தான் கறியில் அந்த எசன்ஸ்லாம் நல்லா இறங்கும். இப்போ சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் தண்ணி எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள். நான் எதுவுமே தண்ணி ஆட் பண்ணலை. நம்ம கறி வதங்க கறியிலேருந்தே தண்ணி லீக் ஆகும். இப்போது அது வதங்குற ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, அந்த மசாலாலாம் அரைச்சி எடுத்தாச்சு. கறி நல்லா வெந்துருச்சு. இப்போயே ஒரு 50% நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெறும் வெங்காயம், தக்காளி, பூண்டு இதுங்க தான். தேங்காய் நான் ஆட் பண்ணலை. ஏன்னா நம்ம சூப் எடுக்க போகிறோம் இல்லையா, அதனால் தேங்காய் ஆட் பண்ணல. தேங்காய் தனியாக அரைச்சி ஊற்றிக்கலாம். ஏன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு நம்ம சூப் எடுத்தோம்னா அந்த சூப்போட டேஸ்ட்டே மாறி போயிடும். அதனால் தேங்காய் லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவையான தண்ணி இதில் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். மிக்ஸி ஜார் கழுவி தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டேன். இது இப்போ நல்லா கொதித்து ஒரு கொதி நல்லா வரட்டும். அப்போனா தான் கறியில் இருக்க சாறு எல்லாம் நம்ம குழம்புல இறங்கிரும். நம்ம சூப் குடிக்கிறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா இப்போ ஒரு கொதி வரட்டும். இந்த அளவுக்கு நம்மளுக்கு திக்காக இருக்கணும்ல, தண்ணியாக இருந்தால் போதும். சரி, குழம்பு இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்மளுக்கு எவ்வளோ சூப் தேவைப்படுதோ தேவையான அளவு சூப் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சிக்கலாம். நான் தேங்காய் அரைச்சி ஊற்றுனது உங்கள்கிட்ட காமிக்கலை. தேங்காய் நம்மளுக்கு தேவையான அளவு ஒரு அரை மூடி தேங்காயில் கொஞ்சம் மட்டும் அரைச்சி ஊற்றிக்கினா போதும். ஊற்றி வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான உப்பு உரப்பு சேர்த்து குழம்பு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ நான் தனியாக எடுத்த குழம்புல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு ஸ்பூன் பெப்பர், மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் ஆட் பண்ணிட்டு சுட சுட நம்ம குடித்தோன்னா அப்படியே ஃபுல்லாக வேர்க்கும். வேர்த்துட்டு ஃபுல்லாக அப்படியே வேர்த்து ஒழுகும். மூக்குலேருந்து அப்படியே தண்ணியாக வடியும். அதுலேயே நம்மளுக்கு கோல்டு சரியாயிரும். அவ்வளோதான். இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆயிருச்சு. சரி வாங்க, இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்துடலாம். சுட சுட சாப்பாடு, கூடவே நாட்டுக்கோழி குழம்பு, முட்டை தனியாக தான் வேக வச்சேன், அது கூடவே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். சாப்பாடு, நாட்டுக்கோழி குழம்பு, முட்டை, அதுக்கப்புறம் ரசம். என்னடா கொஞ்சமாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க, கொஞ்சம் தான் வச்சேன். கொஞ்சம் ரசம், அவ்வளோதாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.